வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. மத்திய மதிப்பீட்டு குழுவினர் முதல்வருடன் சந்திப்பு. பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டையில் காவல் நிலையம் கட்டுவதற்கு இடமளித்த மக்களுக்கு நிதி உதவி. அடிப்படை கல்வி நன்றாக இருந்தால்தான் உயர்கல்வி நன்றாக இருக்கும். கல்வி விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில பொதுக்குழு கூட்டம் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பழைப்பாளராக மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் பங்கேற்றனர். கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ஜான்குமார் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மற்ற கட்சிகளை விட பாஜக வித்தியாசமானது. மற்ற கட்சிகள் குடும்ப கட்சியாகவும் தனிநபர் கட்சியாகவும் உள்ளது. ஆனால் பாஜக மட்டுமே மக்கள் கட்சி என்றும், புதுச்சேரியில் ஒவ்வொரு தொண்டனும் இணைந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்றும் கூறினார். தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானங்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாசித்தார். பிரதமரின் தாயாரை இழிவாக பேசி ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள பெண்களையும் தவறாக பேசிய ராகுலை பொதுக்குழு சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும், வாக்கு திருட்டு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டி தேர்தல் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பிரதமர் மீதும் பொய்க்குற்றம் சாட்டியதை பாஜக பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கு பாராட்டு தெரிவித்த பொதுக்குழு ரேஷன் கடைகளை திறந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதற்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுவைக்கு வருகை தந்த மத்திய மதிப்பீட்டு குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மாநில அளவிலான திஷா கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினர். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள தேசிய தொழிலாளர் பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் துணை இயக்குநர் இந்திரகுமார் தலைமையிலான மத்திய மதிப்பீட்டு குழுவினர் நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். அப்பொழுது மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை ஒருங்கிணைத்து கண்காணிக்க ஏற்படுத்தியுள்ள மாநில அளவிலான திஷா கண்காணிப்பு குழுவின் செயல்பாடுகள் குறித்து முதல்வருடன் கலந்துரையாடினர். அப்பொழுது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்படும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை துரிதப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய குழுவினரை கேட்டுக்கொண்டனர். மத்திய நிதி உதவி மற்றும் மத்திய துறை திட்டங்களை திறம்பட செயல்படுத்துதல் மற்றும் கண்காணித்தல் குறித்து மத்திய குழுவினரிடம் முதல்வர் கேட்டறிந்தார். மத்திய மதிப்பீட்டு குழுவை சார்ந்த மார்ஷல் புர்வா, சைதாலி ராய், ஊரக வளர்ச்சி முகமையின் மாநில திட்ட மேலாளர் பவானி ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதி ஏசிஆரில் கட்டப்படும் காவல் நிலையத்திற்கு இடமளித்த மக்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான நிதி உதவியை முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஏசிஆர் சாலை பகுதியில் புதியதாக காவல் நிலையம் கட்டுவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்பகுதியில் ஏற்கனவே அரசுக்கு சொந்தமான இடத்தில் வாழ்ந்து வந்த ஏழை குடும்பங்களை காலி செய்து மாற்று வீடுகள் வழங்கப்பட்டது. ஆகவே அக்குடும்பங்கள் வாழ்வதற்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான நிதி உதவியினை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்பொழுது சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் உடனிருந்தார். காமராஜரின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் புதுவை அரசு செயல்பட்டு வருவதாகவும், எல்லோருக்கும் கல்வி என்ற நிலையை புதுச்சேரி அரசு உருவாக்கியுள்ளது என்றும் நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் நடைபெற்ற கல்வி விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விழா நேற்று சித்தன்குடியில் உள்ள TSK அண்ணாமலை நாடார் திருமண அரங்கத்தில் நடைபெற்றது.
விழாவிற்கு புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். சங்க செயலாளர் மாரிமுத்து, அவைத்தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் பழனிவேல் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2024-25 கல்வியாண்டில் +2 வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற திவ்யா, பாலமுருகன், தைலா மற்றும் SSLC வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மதுமிதா, அஞ்சனா, லோகேஷ் ஆகியோருக்கு ரொக்க பரிசுகள், கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் 70% மேல் மதிப்பெண் பெற்ற 56 மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பேசியதாவது: எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் காமராஜரின் எண்ணம். அடிப்படை கல்வி கற்றால் நன்றாக இருந்தால்தான் உயர்கல்வி நன்றாக இருக்கும். தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதோடு அணைகளை கட்டி மக்களின் வறுமையை போக்கியவர் காமராஜர். இதனால் தான் இன்னமும் மக்கள் விரும்பும் ஆட்சியராக காமராஜர் ஆட்சி இருந்து வருகிறார் என பேசினார். விழாவில் அமைச்சர் ஜான்குமார், புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணைத் தலைவர் தாமோதரன் நன்றி கூறினார். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் உதய நாள் விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தோடும் விடுதலையோடும் இணைந்து இருக்கும் பாரம்பரிய பேரியக்கம் காங்கிரஸ் கட்சி. அதில் உயிர்நீத்த தியாக செம்பல்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. மகளிர் பங்கு பெருமை மிக்கது. அந்த வகையில் 1984 ஆண்டு பெண்களுக்கென்று அன்னை இந்திரா காந்தியால் மகளிர் காங்கிரஸ் உதயமாகியது. அந்த நாளை புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் வெகு விமர்சையாக கொண்டாடும் விதமாக கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாத யாத்திரை நடைபெற்றது. தொடர்ந்து தேங்காய் திட்டில் அமைந்துள்ள ரெங்கநாயகி மஹாலில் உதயம் நாள் விழா துவங்கியது. துவக்கமாக மகளிர் காங்கிரஸ் தலைவி ரஹமது நிஷா வரவேற்று தலைமை உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்கள் தேசிய மகிழா காங்கிரஸ் புதுச்சேரி பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய கமலாட்சி ராஜண்ணா, கர்நாடகா தெலுங்கானா மகளிர் காங்கிரஸ் பொறுப்பாளர் அதிதா ஸ்வப்னா, சோனியா லம்பா ஆகியோர் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் கருத்துக்கள் கூற அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டையில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இப்பணிகள் குறித்தும் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலைகள் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் சரிவர அமைக்கப்பட்டுள்ளதா, மழைக்காலங்களில் சரியான முறையில் மழைநீர் வெளியேறுகிறதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சியினர் அகற்றினர். புதுச்சேரி திண்டிவனம் பிரதான சாலை கோரிமேடு பகுதியில் டாடா எஸ் வாகனங்கள் தள்ளுவண்டி பங்கடை அமைத்து வியாபாரம் செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதோடு விபத்துகள் ஏற்படுவதாக உழவர்கரை நகராட்சி தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதையடுத்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், பொதுப்பணித்துறை, காவல்துறையுடன் இணைந்து கோரிமேடு திண்டிவனம் பிரதான சாலைகள் புதுச்சேரி எல்லை முதல் ஞானத்தியாகு நகர் வரை சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பங்க் கடைகள், சாலையோர கடைகளை அகற்றினர். மேலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தை தொடர்ந்து பாதுகாக்க ஜிப்மன் நிர்வாகத்திடம் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் துவக்கி வைத்தார். உலக வெறிநாய்க்கடி நோய் தினத்தை முன்னிட்டு புதுவை அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக ஆட்டோமைக் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வெறிநாய்க்கடி நோய் பற்றியும், நோய் கடித்த உடன் மக்கள் என்ன செய்ய வேண்டியவை என குறித்தும் ஆட்டோ மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மாநில சுகாதார இயக்கத்தின் இயக்குநர் கோவிந்தராஜன், உதவி இயக்குநர்கள்
சமீனுஷா பேகம், ஆனந்தலட்சுமி, ரகுநாதன், புதுச்சேரி மாநில ரேபிஸ் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி குணேஸ்வரி, மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் விவேகானந்தா மற்றும் ரேபிஸ் நோய் திட்ட ஆலோசகர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தனர். பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஊழலை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாரா கலைநாதன், சேது செல்வம், சுப்பையா அந்தோணி, ரவி எழிலன் உட்பட தொகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது. ஊழல் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. கலால் துறையில் ரெஸ்டோ பார் அனுமதி அளிக்க லஞ்சம் வாங்கப்படுகிறது. மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக பல கோடி கையூட்டாக பெறப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் கோவில் நிலங்களும் தனியார் சொத்துக்களும் போலி பத்திரங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்படுகிறது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்சம் வாங்கும் பொழுது சிபிஐ கைது செய்துள்ளது. பத்திரப்பதிவு தலைமை பதிவாளர், நில அளவுத்துறை இயக்குனர், செட்டில்மெண்ட் அதிகாரி லஞ்ச ஊழலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்கால் பத்திரப்பதிவு பதிவாளரை சிபிஐ கைது செய்துள்ளது. காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நில அபகரிப்பு ஊழலில் துணை கலெக்டர் சிறைக்கு சென்றுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளது என குற்றம் சாட்டியும் அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்துதல் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் துவங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று துவங்கப்பட்டது. கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு பள்ளியில் படித்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த ஏழை மாணவன் மேற்படி செலவிற்கு பணமில்லாமல் தவித்த நிலையில் நிதி திரட்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாணவனுக்கு வழங்கினார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஐயனார். இவரின் மனைவி அஞ்சலை, இவர்களின் இளைய மகன் ராஜகுரு. கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மரமேலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கடந்த நீட் தேர்வில் 147 மதிப்பெண்கள் பெற்றார். புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% சிறப்பு இடஒதுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. புதுவை அரசு 4 லட்சம் ரூபாய் கல்வி கடன் செலுத்தும். ஆனால் மாணவனுக்கு கல்லூரியில் கூடுதலாக புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், சீருடை கட்டணம், பேருந்து கட்டணம், பிஜி கோச்சிங் கட்டணம் என குறைந்தது 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. மாணவரின் தந்தை ஐயனார் உடல் ஊனமுற்று வீட்டில் உள்ளார். மாணவரின் சிறு வயதிலேயே தாயார் இறந்துவிட்டார். இத்தகவல் அறிந்த புதுவை சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மாணவருக்கு உதவி செய்ய நிதி திரட்டினார். சேகரிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் நிதி, மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை இன்று கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மாணவரின் வீட்டிற்கு கலெக்டர் குலோத்துங்கன், நாராயணசாமி ஆகியோர் சென்று வழங்கினர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. இதை கட்டுப்படுத்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கும்பலை குறிவைத்து பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கஞ்சா போதை பொருள் விற்பனை செய்யும் கும்பலை கைது செய்து நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அடுத்த என்ஆர் நகர் அருகே உள்ள தென்னந்தோப்பில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக சிறப்பு அதிரடிப்படை காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது.
இதையடுத்து சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் மற்றும் தவளக்குப்பம் காவல்துறையினர் அப்பகுதியை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவலர்கள் வருவதை கண்ட ஒரு கும்பல் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் அந்த கும்பலை காவலர்கள் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பின்னர் சந்தேகத்தின் பேரில் அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 4.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்தது தெரிய வந்தது. பின்னர் அந்த கும்பலை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தங்கவேல், ஆனந்த் என்கின்ற ஆனந்தராமன், முருகானந்தம், சுந்தர், ரங்கநாதன், சரண், கலையரசன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கஞ்சா பொருட்களை கிலோ கணக்கில் வாங்கி வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள், சுற்றுலா பயணிகளுக்கு சிறு பொட்டலங்களாக விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதையடுத்து 6 பேர் கொண்ட கஞ்சா கும்பலை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 4300 கிலோ கஞ்சா மற்றும் 6 செல்போன்கள், 3 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த கும்பலுடன் வேறு யாருடனாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கில் பரணிதரன் என்பவர் தலைவரை வாங்கி உள்ளார். அவர் தீவிரமாக தேடும் பணியில் புதுச்சேரி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலலிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் பிரசிடென்ட் பர்வின் பேகம், செயலாளர் விசாலாட்சி, பொருளாளர் சுஜாதா, வழக்கறிஞர் தயாபதி, IMA செக்ரட்டரி டாக்டர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மருத்துவர்கள் கொடியசைத்து அந்த பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணிகள் சென்ட் AMS பள்ளி, ராமகிருஷ்ணா பள்ளி, பாரதிதாசன் கல்லூரி, விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அகர்வால் மருத்துவமனையிலிருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை வழியாக வந்து அகர்வால் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது. இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து புதுச்சேரி மங்கலம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2000 ஆண்டு புதுச்சேரி மங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த 1999 2000 பேட்ச் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களது 25வது ஆண்டு விழாவை அக்ரவரம் நிலன் கிராண்ட் டாக்டர்ஸ் ரிச்சர்டில் மிக சிறப்பாக நடத்தினர். விழாவிற்கு வருகை தந்த மாணவர்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சியில் வருகை தந்த அனைவரையும் பள்ளி முன்னாள் மாணவி மல்லிகா வரவேற்றார். வகுப்பறையில் நடப்பது போன்று முன்னாள் மாணவி பெரிய நாயகி வருகை பதிவேடு எடுத்தார். நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் ஆறுமுகம் ஒருங்கிணைத்தார். பின்பு முன்னாள் மாணவர்கள் தங்களது பழைய பள்ளி நினைவுகளை நினைவு கூர்ந்து பேசி மகிழ்ந்தனர். பின்பு அனைவரும் பாட்டு பாடி, நடனமாடி, விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசளிப்பு நடைபெற்றது. எதிர்வரும் காலத்தில் மங்கலம் பள்ளியில் பயின்ற அனைத்து பேட்ச் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுத்தனர். நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர் ஆறுமுகம் ஒருங்கிணைத்தார். இறுதியாக முன்னாள் மாணவர் வீரபாலு நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்திருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணையின்படி பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேலின் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் வானூர் BDO அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராமலு, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன், மனோகர், வேலு, ராமு, சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,260 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 141 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும். மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதி. மத்திய மதிப்பீட்டு குழுவினர் முதல்வருடன் சந்திப்பு. பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசனை. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டையில் காவல் நிலையம் கட்டுவதற்கு இடமளித்த மக்களுக்கு நிதி உதவி. அடிப்படை கல்வி நன்றாக இருந்தால்தான் உயர்கல்வி நன்றாக இருக்கும். கல்வி விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுவையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டம் கொண்டு வரப்படும். தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். புதுவையில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த ஏழை மாணவனுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.